தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகனதனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. கிரக பார்வை என்ற ரீதியில் நாம் இன்று பார்க்கவிருக்கும் கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் கிரகத்தை நாம் 3 விதமான தன்மையில் பார்க்க போகிறோம். அறிவியல் ரீதியாக 1, சாஸ்திர ரீதியாக 2, ஜோதிட ரீதியாக 3. இந்த தன்மையில் இந்த புதன் கிரகத்தை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதன் கிரகமானது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள், உள்வட்ட கோள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சூரியனோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு கோள். சூரியனோட இந்த கிரகம் நெருங்கி இருந்தாலும் வெப்பமான கோளாக இது இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கிறது, சூரியனை இந்த கோள் சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு பார்த்தீங்கன்னா 88 நாட்கள். ஆனால் இந்த அளவை நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது அது 116 நாட்களாக கணக்கிடப்படுகிறது. புதன் கோள் காந்தப்புலத்தன்மை அதிகமாக கொண்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார். அப்ப அந்த புதன்ல மேக்னட்டிக் ஃபீல்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. மேலும் புதன் பூமி சந்திரனை விட சற்று பெரியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, புதனுடைய வெளிப்புற வளிமண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், பொட்டாசியம், ஹீலியம் போன்ற வாயுக்களால் அது சூழப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. புதன் கிரகத்துல 180 நாட்களுக்கு ஒரு தடவை தான் சூரியன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியில ஏற்படக்கூடிய பருவ மாற்றத்திற்கு இந்த புதன் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பூமியில பருவ காலம்னு சொல்லக்கூடிய 6 பருவங்களை நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த 6 பருவங்களுக்கும் இந்த புதன் தான் அடிப்படை காரணம், அதனாலதான் ஏற்படுகிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இதுதான் இப்ப நம்ம அறிவியல் ரீதியா இந்த புதனை பத்தி நாம இப்ப தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அடுத்தது, சாஸ்திர ரீதியாக, இதிகாச ரீதியாக இந்த புதனை நம் முன்னோர்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கிரகம் சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராவிற்கும் பிறந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திரனும் குருவினுடைய மனைவி தாராவும் இந்த குழந்தையை வளர்க்கவில்லை. அதனால் இது ஒரு தத்து குழந்தை என்ற ரீதியில் ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது. புதன் அழித்தன்மை பெற்ற ஒரு கிரகமாக உள்ளது. அந்த அழித்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கொடுத்த சாபத்தினால் புதன் அழிகிரகமாக மாறி இருக்கிறது என்று புராணத்தில் உள்ளது. அதே போல மகாபாரதத்தில் புதன் சந்திர வம்சமாக அறியப்படுகிறது. இந்த மாதிரிதான் புதன் என்ற கிரகத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திர இதிகாச அமைப்புல வச்சிருக்காங்க. இதை நம்ம பின்னாடி ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் படிக்கும்பொழுது இதனுடைய ஹிஸ்டரியை நம்ம ஓரளவுக்கு டீட்டெயில்டா பின்னாடி பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரலா ஒரு பேசிக் நாலேஜ் அந்த கிரகங்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு சிறு சிறு குறு வீடியோக்களாக போட்டு நம்மளுடைய புரிதலுக்காக இந்த வீடியோ எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது, ஜோதிட ரீதியாக இந்த புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல்ல இதுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு, 2 வீடுகள் இதற்கு உண்டு. இப்போ 3 நட்சத்திரங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரங்களாகவும், இதனுடைய ஆட்சி வீடுகள் என்று சொல்லக்கூடியது மிதுனமும் கன்னியும் ஆட்சி வீடாகவும், கன்னி இதனுடைய உச்ச வீடாகவும், மூலத்திரிகோண வீடாகவும் இந்த கன்னியே இந்த ஜாதகத்திற்கு, அதாவது மிதுனத்திற்கு கூறப்படுகிறது. இதற்கு நீச வீடு என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது மீனம் நீச வீடாக உள்ளது. மேலும் இந்த புதனுடைய நட்சத்திரங்களுக்கு புஷ்கர நவாம்சம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் டெக்னாலஜிக்கல் துறையில், அதாவது சாப்ட்வேர் துறையில புதிய கண்டுபிடிகள், இதனுடைய அடிப்படையில் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு புதிய கண்டுபிடிப்புகளை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனுடைய தசா காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஆண்டு காலம் இந்த புதனுடைய திசையாகும். புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவர் அறிவுபூர்வமாகவும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவராக இருப்பார். ஒரு எழுத்தாளர் தன்மையும் இந்த ஜாதகத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மேலும் இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல ஒரு நிலைமையில இருந்தா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தனக்கு ஏத்த ஒரு விஷயத்தை அதை சாதிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு சூழ்நிலையை அவரால் கிரியேட் பண்ணிக்க முடியும். பத்திரிகை துறையிலையும் காதல் போன்ற விஷயங்களிலும் ஜாதகர் கண்டிப்பாக கவனம் செலுத்துவார். கவிதை எழுதுறது இவருக்கு கொஞ்சம் ஒரு நாட்டமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு சூழ்நிலையே ஒரு ரொம்ப சாமர்த்தியமா பிரச்சனை இல்லாத மாதிரி விமர்சிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் ஆதிக்கம் நல்லா இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். தொலை தொடர்பு துறையிலையும் இவங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும். கடித போக்குவரத்து, கமிஷன் ஏஜென்ட் போன்ற துறைகளிலையும் இவங்க ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேஷம், தனுசு, மீனம் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 சாரம் பெற்று அல்லது அவர்களுடன் இணைந்து தசை நடத்தினால் நல்ல பலனை தராது. புதன் ஒரு ஜாதகத்துல அஸ்தங்கமாவோ அக்கரமாவோ அல்லது 6, 8, 12 தொடர்பு இருந்தாலோ அல்லது கேதுவினுடைய தொடர்பு இருந்தாலோ கண்டிப்பா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஜாதகத்துல புதன் அதிகை பாகை பெற்றிருந்து அது தன்னுடைய நட்சத்திரத்தை வேற ஏதாவது ஒரு கிரகத்திற்கு கொடுத்திருந்தால் அந்த ஜாதகர் எந்த சூழ்நிலையிலையும் கீழே போக மாட்டார். எவ்வளவு கீழ்நிலையில் அவர் பிறந்திருந்தாலும் படிப்படியாக உணர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல உயரத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு இந்த புதன் மிகவும் ஆற்றல் உள்ள கிரகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூழ்நிலையை தனதாக்கி கொள்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை அவரால் கிரியேட் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு கிரியேட் பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவரு ஒரு அரசியல்வாதியா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நிதி வேணும் அப்படின்னு நினைச்சாருன்னா உடனே ஒரு அமைச்சரையோ அல்லது ஒரு எம்பியோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ அந்த ஊருக்கு ஒரு மேடை அமைத்து அங்கே ஒரு சிறப்புரை ஆற்றச் செய்து அதை அந்த இடத்திலேயே அந்த கருத்தை சொல்லி அங்கேயே ஒப்புதல் வாங்கும் ஆற்றல் புதனுக்கு உண்டு. கல்வி சார்ந்த துறையில் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப மேல ஈஸியா மிக வேகமாக
எந்த ஒரு விஷயத்திலையும் அட்வான்ஸா போகக்கூடிய ஒரு நாலேஜ் உள்ள நபராக கண்டிப்பாக இருப்பார். அப்ப புதன் என்ன பண்ணணும், ஒரு ஜாதகத்துல ஆட்சியாக இருந்தா மட்டும் பத்தாது, உச்சமா இருந்தாலும் பத்தாது, ஆனா அது நல்ல பாவமாக இருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்துல விருச்சக லக்னமா இருந்து 8ஆம் இடத்துல புதன் இருந்தா அது எப்படி செயல்படும் அப்படின்னா, பொய் சொல்லுவாங்க. அந்த பொய் என்னன்னா, அவங்களுக்கு சாதகமாக்குற வரைக்கும் அந்த பொய்யை சொல்லி சாதகமாக்கிக்கிட்டு, அப்படி நான் செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு வெளிப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா, இவங்க பொய் சொல்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிரியேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க சொல்றத நம்ப மாட்டாங்க. இவங்க பொய்யே செய்திருந்தாலும் சொல்லியிருந்தாலும் அவங்க ஏத்துக்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த புதன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா ஜாதகர் வாழ்க்கையில படிப்படியாக உயர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயத்துல அந்த புதன் நல்ல நிலைமையில இல்ல, 6, 8, 12 தொடர்பு இல்ல ராகு கேது தொடர்பு இருந்ததுனாலும் இவங்க நிறைய அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பொய்ய சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. அது தனக்கு சாதகமா ஆக்கிறதுக்காக பொய்ய நிறைய கையாளக்கூடிய ஒரு விதமாக இருக்கு. இதுவரைக்கும் நாம புதன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய தன்மைகளை 3 நிலைமைகள்ல நாம பார்த்தோம். நான் நவசக்தி ஜோதிட குழு அப்படின்னு ஒரு குழுவை ஏற்படுத்தி மாதம் கருத்தரங்கு திருச்செங்கோட்டில் நடத்தி கொண்டிருக்கிறேன். எனது பெயர் உபயம் வேலுசிவா. மேலும் ஜாதக சம்பந்தமான கேள்விகளுக்கும் வகுப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கும் என்னை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். எனது தொலைபேசி எண் 95 85 32 80 32. மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.